ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஏதோ விளாகோ இல்லை எதுவும் பார்க்க போகிறது இல்லை. அப்போ என்னமா பார்க்க போகிற அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதான் சொல்கிறேன். நேற்று வந்து ஒரு நியூஸில் ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்தேன். என்ன இன்ஃபர்மேஷன்னா, ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு பொண்ணு, அதாவது Dream11 அப்படின்ற ஒரு ஆன்லைன் பெட்டிங் கேம் விளையாண்டு வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அது கேட்கும்போது ரொம்பவும் கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க மட்டும் இல்லாமல் அவங்களுடைய குழந்தை 2.5 வயசு குழந்தையும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நியூஸில் போட்டிருந்தாங்க. இதை கேட்கும்போது ரொம்பவும் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. இந்த நியூஸ் கேட்கும்போது ரொம்பவும் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. என்னதான் அவேர்னஸ் இருந்தாலும் சோஷியல் மெசேஜ் சொன்னாலுமே ஏன் ஆன்லைன் கேம் வந்து இப்படி ஒரு 2 உயிர் அநியாயமாக போயிருச்சு பார்த்தீங்களா? அதனால் மோஸ்ட்டாக எல்லாருமே அவேர்னஸோடு இருங்க. என்னதான் ஆன்லைனில் பெட்டிங்காக இருந்தாலுமே இப்போ அந்த பொண்ணு எடுத்துக்கோங்களேன், லவ் மேரேஜ் தான். ரீசெண்டாக தான் மேரேஜ் ஆகிருக்கு 3 இயர்ஸில். அந்த பையன் வந்து சிங்கப்பூரில் ஒர்க்கில் இருக்கான். 2-3 டைம் வந்து விளையாண்டதை மறைச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சி வார்ன் பண்ணியிருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட். அப்புறம் வந்து என்னாச்சுன்னா, ஓகே அதில் வந்து லாஸ்ட்டாக வந்து 70,000 வந்து பே பண்ணி விளையாண்டு பெட் கட்டியிருக்காங்க. அது வந்து ஃபுல்லாகவே லாஸ் ஆகிடுச்சு. அவங்க ஹஸ்பண்ட் வந்து அதை ஃபுல்லாக வார்ன் பண்ணி ரொம்பவும் ஹார்டாக பேசியிருப்பாங்க போல். அதனால் அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த குழந்தையும் சூசைட் பண்ண வச்சுட்டு அவங்களும் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. இது எவ்வளோ ஹார்ட் பிரேக்கிங்கான நியூஸாக இருக்குது தெரியுமா? எவ்வளோ இப்போல்லாம் சோசியல் மீடியா எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஏஐயாக இருக்கட்டும், எவ்வளவோ இருக்குது. ஆனால் ஏன் இந்த ஆன்லைன் கேமிங்கை மட்டும் ஏன் பேன் பண்ண மாட்டேறீங்கன்னு எனக்கு தெரியலை. அதுவும் ஏன் உயிர்களோடு விளையாடுறீங்க அப்படின்றதும் தெரியலை. ஏன் இன்னும் அவேர்னஸ் பத்தலையா, இல்லை என்ன எதனால் அப்படின்றது இன்னுமே ஒரு இதாக தெரியவே இல்லை. ஏன் அதுக்கெலாம் எவ்வளோ இப்போ பார்த்தீங்களா, ₹1 ₹2 இல்லாமல் கூட எவ்வளவோ பேர் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இன்னும் மிடில் கிளாஸாக இருக்கட்டும். ஏன் வந்து நீங்கள் ஆன்லைன் பெட்டிங்லலாம் விளையாடுறீங்க, ஏன் ஆன்லைன் கேமிங்லாம் பண்ணுறீங்க? சொல்லுவாங்க விளம்பரத்துக்காக, அவங்க என்னென்ன அட்வர்டைஸ்மெண்ட் வேணாலும் கொடுக்கலாம். ஆனாலுமே ஏன் உயிர்களோடு விளையாடுறீங்க அப்படின்றது தெரியலை. என்னதான் நம்ம அவேர்னஸோடு இருந்தாலுமே சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது இன்னுமே. போன இயர்லாம் எவ்வளோ நியூஸ் கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய பேர் சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க. அதில் வாங்கின கடனை ரிட்டர்ன் பண்ண முடியாமல் இறந்துருக்காங்க. அதில் அடிக்ட் ஆனவங்க கூட எத்தனையோ பேர் இருக்க தான் செய்கிறாங்க. அதெல்லாமே இருந்தாலுமே இப்போ ரீசெண்டாக இந்த நியூஸ் கேட்கும்போது எனக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு. ஓகே, நிறைய பேர் இந்த அவேர்னஸ் கூட தெரியாமல் இன்னுமுமே இருக்காங்களே அப்படின்றது வந்து இன்னும் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அவேர்னஸோடு இருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மட்டும் பத்தாது, மற்றவங்களையும் அவேர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா விழிப்புணர்வோடு இருக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நிறைய ஸ்கேம்ன்றாங்க, சம்திங் ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. எங்கேயோ ஒன்று ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுக்காக யாரோ ஒருத்தர் எஃபெக்ட் ஆகிக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க ஃபேமிலியாக இருக்கட்டும், அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்களா இருக்கட்டும், அந்த சொசைட்டியாக இருக்கட்டும். சப்போஸ் யார் வேணாலும் இருக்கலாம். அது வந்து எஃபெக்ட் ஆகிட்டு தான் இருக்குது. அவங்க அந்த சுச்சுவேஷனை வந்து க்ராஸ் பண்ணி போகிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது க்ராஸ் பண்ண முடியாதவங்க அதுலேயே சஃபல் ஆகி அதுலேயே சூசைட் பண்ணிக்கிட்டு நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. ஃபேமிலி ரன் பண்ண முடியாமல் ஒரு மன உளைச்சல் மாதிரி, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்துடுது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த மெசேஜை கன்வே பண்ணுங்கள். மோஸ்ட்டாக அந்த மாதிரி ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணாதீங்க, ஓகேங்களா? நம்ம அவேர்னஸோடு இருந்தால் தான் நம்ம அந்த ஆப்புக்குள்ளே நம்மளால் போக முடியாது. சப்போஸ் குழந்தைங்க கூட ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுற ஒரு சின்ன டிப்ஸ் தான் அது வந்து எங்கேயோ போய் முடிஞ்சிருது. மேபி அது சூசைட்டாக இருக்கலாம், இல்லை சம்திங் எல்ஸ் ஏதாச்சும் ஒன்று அந்த மாதிரி ஏதோ நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆப்ஸ்லாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. அவங்க சொல்லுவாங்க அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக 1000. ஸோ அதனால் நீங்கள் அவேர்னஸோடு இருங்க. உயிர் முக்கியங்க. நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களால் யார் பார்த்துக்க இருக்கா? ஸோ அதனால் நீங்கள் அவேர்னஸோடு இருங்க.
முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக இருங்க. அந்த மாதிரி ஆன்லைன் ட்ரேடிங் அந்த மாதிரிலாம் எதுவுமே நம்பாதீங்க. ஏன்னா அதில் சைடு எஃபெக்ட்ஸ் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியவும் தெரியாது. நம்ம பாட்டுக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிடுவோம். ஆனால் பின் விளைவுகள் என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இப்போ இந்த ஃபேமிலி எடுத்துக்கோங்களேன், பாவம். அவர் சிங்கப்பூரில் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த மணியை அவங்க சென்ட் பண்ணியிருப்பாங்க. அது அவங்க அசால்ட்டாக வீட்டில் உட்காந்துக்கிட்டு இது பண்ணுறேன், பெட் கட்டுறேன்ற முறையில் அவங்க வந்து இது மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ இது யாருக்கு லாஸு அப்படின்னு போய் பார்க்குறதுக்கு முதல்ல நம்ம அவேர்னஸோடு இருந்தால் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் நம்ம எதுக்கு அந்த மாதிரிலாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க நம்ம ஃபேமிலிஸாக இருக்கட்டும், நம்ம மதர் இன்லாஸ் எல்லாருமே தான். யாருமே கஷ்டப்படாமல் இருக்க போகிறாங்க. எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் அந்த மணியை அவங்க சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க அதனால் நம்ம ஏன் அதை வந்து அந்த மாதிரி இதுக்கெலாம் போகணும்? அதனால் நம்ம உயிரை நம்ம பத்திரமா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி யாருமே பண்ணிடாதீங்க, சரிங்களா? உங்களுக்காக இல்லைனாலும் உங்கள் ஃபேமிலிஸ்க்காக, உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்க, உங்கள் குழந்தைங்க, உங்களுடைய பிரதர்ஸு, சிஸ்டர்ஸு, அப்பா, அம்மா எல்லாருமே இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ அவங்களெல்லாம் நினச்சி பாருங்கள். இந்த மாதிரி ஆன்லைன் பெட்டிங் ஆப்ஸ்க்கெலாம் தயவு செஞ்சு போகாதீங்க. லாஸ் என்னமோ நமக்கு தான் நமக்கே தெரியுது. ஆனால் நீங்கள் ஏன் மறுபடியும் அதுக்கே போகிறீங்க? அதுக்கு போகாதீங்க. அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் இனிமேல் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு அவேர்னஸோடு இருங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த 4 பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் இருக்குது, இந்த மாதிரிலாம் நடக்குது, இந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பாதிக்கப்பட போகிறது என்னமோ நீங்களும் உங்கள் ஃபேமிலியும் தான் தவிர வேறு யாருமே நமக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்கோ இல்லை நம்மளை வந்து காப்பாற்றி அதிலேருந்து வெளிக்கொண்டு வர்றதுக்கோ இங்கே யாருமே இல்லை. மோஸ்ட்டாக அதுதான் நடக்குது. ஸோ அந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணாமல் நீங்கள் வந்து சேஃபாக அண்ட் செக்யூரியாக, அதாவது சேஃப் அண்ட் செக்யூராக இருங்க, சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு 4 பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். தயவு செஞ்சு சேஃபாக இருங்க, ஓகேங்களா? பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.